மருதாணி வேறு பார்த்துருக்கீங்களா? மருதாணி வேறு, மருதாணி செடியை பார்த்துருப்பீங்க. மருதாணி வேர் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும். அது என்றைக்காவது ஒரு நாள் அந்த மருதாணி செடி யாராவது வெட்டி போடுவாங்க, இடம் தெரியலேன்னு. அப்போ அந்த மருதாணி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரை எடுத்து அதை நல்லா கத்திரிச்சு நல்லா கட் பண்ணி இவ்வளோ பெரிய வேரை எடுத்து மஞ்சளை தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு இந்த குழந்தைக்கு தொட்டல் கட்டுறதுக்கு மேலே அந்த மான் கொம்பளையோ அல்லது ஏதாவது கொக்கியில் போட்டு கட்டுற இடத்துல அந்த மருதாணி வேரை கட்டி விட்டுட்டிங்கன்னா குழந்தை ஆனந்தமாக தூங்கும், எவ்வளோ பெரிய திருஷ்டி இருந்தாலும் போயிடும். அப்படின்னா பாருங்கள், அதுக்கு பேரே மருதாணி. இந்த ஒரு பவர்ஃபுல்லானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மூலிகையும் கையில் கசக்குங்க, கசக்குன்னா சாறு வரும். ஆனால் மருதாணியை நீங்கள் கசக்கி கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா கை சிவப்பாயிரும். அப்போ அந்த நிறத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? இந்த நிறத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா மருதாணி விதைக்கு தான் இருக்குது. அதனால தான் வீட்டில் மருதாணி விதையை போட்டு புகை பிடிப்பாங்க. எதுக்காக? வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோசை நிவர்த்தி ஆகட்டுன்னு. குழந்தை தொட்டில் தூங்குறதுக்கு கீழே நிறைய விஷயம் இருக்குதுங்க. இந்த உலக்கை குத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் அரிசி குத்தின உலக்கை இருக்கும். அந்த அரிசி குத்தின உலக்கை எடுத்து குழந்தைக்கு பக்கத்தில் போட்டுட்டால் எந்த தோஷம் வராது, குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் ஒரு வெங்கச்சாங்கல், பெரிய வெங்கச்சாங்கல் இருக்கும். அந்த கல்லே வந்து ஒரு வெள்ளைக்கல்லாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த கல்லுனால தான் நெருப்பு மூட்டி சாப்பாடு சாப்பிட்டாங்க. அந்த வெங்கச்சாங்கலை வந்து தீ பட்டுச்சுன்னா 2 கல் உரசுனீங்கன்னா அது தீ பொரியும். அந்த கல்லை ஒரு கல்லை கட்டி நீங்கள் தொட்டில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு குழந்தைக்கு எத்தனை பாதுகாப்புன்னு பாருங்கள். அதே போல் அந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கருங்காலி பொட்டை எடுத்து இங்கே வைப்பாங்க. இந்த கருங்காலி உடைய ஒரு வேர் எடுத்து நீங்கள் தொட்டில் தொங்க வச்சுக்கலாம். அதுபோல் 8 பொருள் குழந்தைகளுக்கு திருஷ்டி தோசை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். என்னென்னா, முச்சந்தி மண், வாசல் கூட்டுற சீமாறு கொஞ்சம், வீடு கூட்டுற சீமாறு கொஞ்சம், இது இல்லாமல் வரமிளகா 3 வரமிளகா, கல்லுப்பு, வெள்ளை இருக்கலாம் பூவு, 5 பொருள் ஆச்சு. அதாவது முச்சந்தி மண், வாசல் கூட்டுற சீமாறு, வீடு கூட்டுற சீமாறு. ஏன் இதெல்லாம் அதுக்குள்ளே போடுறோம்னா, ஒரு தோசை வந்து நம்மளை விட்டு போகிறக்காக போன்னு சொல்கிறக்காக அந்த 3 யூஸ் பண்ணினது இந்த சீமாறு. அப்போது மண், 2 சீமாறு, இது இல்லாமல் வரமிளகா, கல்லுப்பு, இது 5 பொருள் ஆகிருக்குது. இதில் எள்ளு, ஓமம், நவதானியம் 8 பொருளாச்சா. இது எல்லாம் ஒரு படியில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெள்ளரிக்கிழம்பு சேர்த்திக்கலாம். இதில் வந்து 8 பொருள் மெயின். இந்த 8 பொருளையும் சேர்த்தி குழந்தையோட தொட்டலில் அது தொட்டலையும் ஒரு 9 முறை சுற்றி, குழந்தைக்கு தலையில் 9 முறை சுற்றி, வீட்டையும் 9 முறை சுற்றி கொண்டுட்டு போய் அதை எரித்து சாம்பலாக்கி அது கால் மிதிபடாத இடத்துல போட்டுட்டால் அன்றைக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி அன்றோடு நிவர்த்தி ஆயிருமா.